இன்னைக்கு வீடியோ காலம் 5 மணிக்கு சேலத்துல இருந்து லோடு வந்துட்டு லாரியை பார்த்தவரை நாங்கள் எழும்ப மாட்டோமே அப்படின்னு 2 பேர் படுத்து கிடந்தானுங்க. வேற லெவலில் செம தூக்கத்தில் கிடந்தானுங்க. ஆனால் நம்ம மாமா அப்படி கிடையாது. என்னன்னா இருந்தாலும் வேலைன்னு வந்தால் வேலை தான். அவர் ஆல்ரவுண்டரில் டப்புன்னு இறங்கினாட்டு லோடை போட்டு இழுன்னு இழுத்தாரே, வண்டியில் ஏற்றிட்டு அக்குற அவனால கூட்டுக்கலாம்டா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நான் இருக்குமே ஏன்டா கவலைப்படுறீங்க அப்படிங்க. வண்டி ஃபுல்லாக சரக்கு. வேறு என்ன பண்ணுறது, பரசி போட்டிருக்கான் 150 உருப்படி. விடிய காலம் தூக்கூரில் இறக்கணும்ல, அதான் பெரிய விஷயம். என்ன எலும்புலையால இவனுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு மாப்பிள்ளை கிடந்து அவர் நோட் பண்ணுறாரு. எத்தனை மூட்டை இறங்குது, எத்தனை மூட்டை ஏறுது, எங்கெங்கே போகுது. 2 பிரான்ச் இருக்குல்ல, 2லேயும் மாறி மாறி இறக்கணும். அதனால் அதெல்லாம் கடந்து வெறித்தனமாக நோட் பண்ணிட்டு இருந்தாப்புல. டக்குன்னு நம்ம மாமா தான் வெறித்தனமாக எதுலனாலும் ஆல்ரவுண்டரு, பட்டையை கிளப்பாப்புல. நம்மளும் சீனை போடணும்ல அப்படின்னு ஒரு மூட்டை தூக்கிட்டு சும்மா வீடியோ போட்டுட்டு அப்படியே பப்பரப்பான்னு காலையில் சீனை போட்டு கிடந்தோம். இன்னைக்கு காலையில் நம்ம 5 மணிக்கே சீன் போட ஆரம்பிச்சிட்டுமே அப்படின்னு பார்த்தா எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் வேலையை முடிச்சாச்சு. வேலையை முடிச்சாதான்டா ஒரு சந்தோஷமாகவே இருக்குது. அப்படியே நானும் மாமா வந்து வேறு எதுவும் பொருள் இருக்கா, எதுவும் சின்ன மூட்டை கிட்ட உள்ளே கிடக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே டோரை போடுவோண்டா, ஒரு தம்ஸ்அப்பை போடு மாமா அப்படின்னு சொல்ல, நீயே போடுப்பா, எனக்கு வேலை இருக்குது, டென்ஷனாக இருக்குப்பா அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு தம்ஸ்அப்பை போட்டு அப்படியே வேலையை முடிச்சா. முன்ன போய் லாரியை ஃபோட்டோ எடுத்து பார்த்தா சேலம் லாரிப்பா. அந்த லாரியை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கப்பா. இந்த லோடுனாலே ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் விடிய காலம் நம்ம கறிகிரிலாம் வலிக்கும்ல. டப்புன்னு பார்த்தா நம்ம இனோவா கார் ஓனர் காரை ஒதுக்கி விடணுன்ட்டு மாமா கிளம்பிட்டார். வேறு என்ன பண்ணுது, அவர் தான் ஆல்ரவுண்டு சொல்லிருக்கோம்ல. பில்லிங்னா பில்லிங்கு, டிரைவிங்னா டிரைவிங்கு, கஸ்டமர் அட்டன் பண்ணனா அட்டன் பண்ணுவார். வேறு லெவலு மேனேஜ்மெண்ட்டு, லோட் அடிக்கணும்னு அடிப்பார். எல்லா வண்டியும் தரமாக ஓட்டுவாப்புல. அவருக்கு வண்டி ஓட்டுறது தான் பிடிக்கும் அப்படின்னு ஜம்முன்னு ஓட்டிட்டு அப்படியே இறங்கி வந்தார். எங்கள் மாமா வண்டி ஓட்டுறது பிடிச்சிருந்தா அவர் லைக் போட்டு விடுங்க. எங்கள் மாமா கச்சிட்டி ஜம்மு லாக்கை பண்ணி